உள்ளம் நிறைந்து வாழ்கிற என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த நிகழ்வில் உங்கள் எல்லோரையும் ஒரு சேர சந்திப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என்னிடத்தில் வைக்கப்பட்ட கேள்வி, அது கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு வருத்தத்துக்குரியது தான். இவ்வளவு காலமா நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணுமோ அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்காம வாக்கே செலுத்தாத இது ஏன் இடஒதுக்கீடு தரல அப்படின்னு கேட்கறது, அதுக்கு என்ன, அதுக்கு நேரம் இல்லை. நாம வர்றோம், எல்லாருக்குமான இடத்தை பகிர்ந்து கொடுக்குறோம். அதுக்கு தான் சமூக நீதி கோட்பாட்டை முன்வைத்து சாதி வாரி குடிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும்னு பல போராட்டங்களை சேர்ந்து மாட்டி மறுபடியும் வட மாவட்டங்களில் செய்ய இருக்கோம். இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்கள் குடிவாரி கணக்கை எடுக்க மாட்டார்கள். எடுத்தால் தமிழர் அல்லாதவர்கள் பன்னெடுங்காலமாக இங்கு அதிகாரத்தில் இருப்பது வெளியே தெரிந்துவிடும். அப்ப அது அவர்களுடைய அதிகாரத்திற்கு ஆளுமைக்கு ஆபத்து என்பதாலே அவர்கள் எடுக்க மாட்டார்கள். இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்பது கொடுக்கப்பட்டிருக்கான்னா அது இல்லை. அது மாதிரி இதுல எல்லாருக்கும் உரிய இட ஒதுக்கீடு கிடையாது, இடப்பகிர்வு, உரிய பங்கீடு நம்முடைய ஆட்சியில் உறுதியாக கொடுக்கப்படும். இதை இறைமகன் இயேசுவின் மீது ஆணையாக நீங்க ஏத்துக்கலாம். நீங்க என்ன அப்படி அன்னைக்கு சொன்னிய திருச்சியில நீ ஏன் செய்யலைன்னு நீங்க கேட்கலாம், ஒரு நாள் கேட்கலாம். அதுக்கு நம்ம உறுதியா செய்வோம். அது நம்ம கோட்பாடுகளில், கொள்கை முடிவில், நிலைப்பாட்டில் அது ஒன்றா இருக்கு. அப்புறம் நீங்க அருள் குருமார்களுக்கு இடையில, அருள் தந்தைகளுக்கு இடையிலே அரசியல் இருக்குது, ஆனா மக்களை அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு. மக்களை அரசியல் படுத்தணும் தான் என்னுடைய மதிப்புமிக்க ஐயா மைப்பா ஜெயஸ்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க, இந்த வேலையை செய்யறாங்க. அது இவ்வளவு பெரிய முன்னெடுப்பு என் உடன் பிறந்தார்கள் செய்யறது காரணம், எப்படியாவது என் இன மக்களை அரசியல் படுத்திடணுங்கிறது தான். பாவு மகிழன், நம்முடைய சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் தம்பி, என்னுடைய தங்கை டயானா, எல்லாரும் சேர்ந்து இதை பெரும்பாடு நம்ம பார்க்குற எங்கிருந்தோ இங்க வந்திருக்காங்க. காரணம் எப்படியாவது அரசியல் படுத்தணும்ன்று. ஏன்னா என் அன்பு மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும், அரசியலை விட ஆகச்சிறந்த இறைப்பணி ஒன்று இருக்கவே முடியாது. நீங்க நல்லா கவனிச்சு, அரசியலை தாண்டிய ஆகச்சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை. அரசியலை தாண்டிய கல்வி ஒன்றும் இல்லை. ஏன்னால் இந்த மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசா இருக்கு, அரசை தீர்மானிப்பது அரசு இயலா இருக்கு. அப்ப அந்த அரசு இயலை கற்கணும். எனவே அரசியல், அறிவியல், புவியியல் போல ஒரு வாழ்வியல், அதை புரிந்துக்கணும். அது கொஞ்சம் காலம் கடந்துருச்சு. இருக்கிற காலத்தை பயனுள்ள காலமாக ஆக்கணும். அது ஒரு பட்ட அறிவுன்னு கூட வச்சுக்கலாம், பட்டு தெளிந்தோம் தெரிந்தோம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இனி வரும் காலங்களை எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த முயற்சி. சென்னையில் நடந்தது, இது தொடருது. இந்த 26 தேர்தலுக்குள்ள இன்னும் பல இடங்களில் கூடுவதாக முடிவு செஞ்சு இருக்கு. அதனால அரசியல் யாரோ ஒருத்தர் அரசியல் படுத்தணும்னு நினைக்காம, நீங்க சந்திக்கிற மனிதர்களை, நீங்கள் சார்ந்த உங்கள் சொந்தங்களை முதலில் அரசியல் படுத்துங்கள், சரியாயிரும்.